10வது நம்ம பார்க்க போறது கௌபாய் ஆம்னிட்ரிக்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். கௌபாய் டைம் லைன்ல பென் 10 வாழ்ந்து, அந்த டைம்ல அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு? அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதையா தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஆம்னிட்ரிக்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்கெட் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம பென் 10 கையில மாட்டுற மாரியான அந்த மாரி வாட்சா இருந்திருக்காது. ஒரு பாக்கெட் வாட்ச் மாதிரி தான் குடுத்து வச்சிருப்பாங்க. மத்த ஆம்னிட்ரிக்ஸ் மாரி பென்னோட கையில அட்டாச் ஆகி இருக்காது. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஏலியன்ஸும் ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த எக்கோவ பாருங்களேன். கோணிப்பையில செஞ்ச பொம்மை மாதிரியே இல்ல. இதோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நார்மலா எக்கோவுக்கு வந்து வாய் தான் பவர் அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு வாயே இல்ல. இப்படி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸுமே ரொம்பவே ஒரு வித்தியாசமா இருக்கிற மாரி தான் காட்டியிருப்பாங்க. பவர்ஸ் கூட ஏடாகூடமா தான் குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கரெக்ட்டா தெரியல. இந்த யூனிவர்ஸ்ல வந்து என்ன மாரியான ஏலியன்ஸ் இருக்கு, என்ன மாரி அதுக்கூட பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டிசைனே கண்டமேனி குடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இதோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத சத்தியமா கணிக்க கூட முடியல. ஆனா இதோட கதை வந்து ரொம்பவே சிம்பிளா தான் குடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கும் ஒன் லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர, இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டா அவங்க வந்து குடுக்கல. ஒருவேளை ஃபியூச்சர்ல குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாங்கோ ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட்டா குடுத்து, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு காமிக் மாரி அவங்க வந்து வெளியிட ஆரம்பிச்சு. ஸோ அதே மாரி தான் இதையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இப்ப தான் இதோட கான்செப்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு சின்ன காமிக் மாரி அவங்க வந்து வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனா எனக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எக்கோவுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.